ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வீடியோ ஏதோ ஒரு கண்டென்ட்டை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இந்த வீடியோ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கான ஒரு எமோஷனல் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேற்று சிஎஸ்கே சைட்லேருந்து ஒரு அஃபீஷியல் நியூஸ் ஒன்று வெளியில் வருது. நம்மளோட எம்எஸ் தோனி அவருக்கு காஃப் இன்ஜூரி லைட்டாக வந்து அதுக்கான ரீஹாபிலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 2 வீக் ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வருது. அதுக்கப்புறம் நான் ஒரு மீம் ஒன்று பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டைம் சென்னை சூப்பர் கிங்ஸ் எம்எஸ் தோனி, சுரேஷ் ரெய்னா இல்லாமல் விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ரெய்னா கொஞ்சம் வருஷமாவே இல்லை. அது அந்த மீம் எப்படி மீன் பண்ணியிருந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து எம்எஸ் தோனி இருப்பார், சுரேஷ் ரெய்னா இருப்பார். ஒரு வாட்டி எம்எஸ் தோனி இல்லாதப்போ சுரேஷ் ரெய்னா விளையாண்டாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் ரெய்னா இல்லாதப்போ எம்எஸ் தோனி இப்போ இந்த போன சீசன் வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தாரு. பட் 2 பேருமே இல்லாத ஒரு சிஎஸ்கேவை நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் அந்த மீமுக்கான மீனிங். உண்மையிலுமே அதை பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், சிஎஸ்கே அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயாச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்து, நீங்கள் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்து நம்ம பார்த்த சிஎஸ்கே டோட்டலாகவே வேற. அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸை நோக்கி தான் ஆக்ஷனில் போவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 14 மேட்சை ஜெயிச்சு குவாலிஃபை ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோலாக இருக்கும். குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் போவோம். இது நிறைய வாட்டி எம்எஸ் தோனியும் சொல்லியிருக்கிறாரு, காசி விஸ்வநாதனும் நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்களோட கோலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீமை எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து அதை பில்ட் பண்ணுறது தான். ஓவர் த இயர்ஸில் நிறைய சிஎஸ்கே நமக்காக வந்து பண்ணியிருக்காங்க. எம்எஸ் தோனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட், ஒரு சரித்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாம்பியன்ஸ் லீகோட சேர்த்து ஒரு 5 டிராஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. லைக் 5 டிராஃபி + 2 7 டிராஃபி டோட்டலாக. ஓகேவா? ஸோ ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்றது, இந்த பிரான்சைஸி இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு, அண்ட் இவ்வளோ மக்கள் வந்து அப்படியே கடந்து சாகுறாங்க அதை பார்க்கறதுக்கு, எம்எஸ்ஸை பார்க்கணும் அப்படின்லாம் அப்படியே அந்த கொதிச்சு எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தோனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். இப்போ தோனி இல்லாத ஒரு சிஎஸ்கே அதான் 2 வாரத்தில் வருவாரே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இது வந்து எப்போ அவர் ரிட்டையர் ஆவாருங்கிற கேள்வி எல்லார்ட்டையுமே இருந்துச்சு. 2023 அந்த கப் அடிச்சப்போ ஒரு சரியான மூமெண்ட், அப்பயே அவர் ரிட்டையர் ஆயிருக்கலாம். பட் 2024 விளையாண்டாரு, 2025 விளையாண்டாரு. அந்த 2 வருஷமே கரெக்டான வருஷமா அமையல. அதுக்கப்புறம் கேப்டனை மாத்தினாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து 2024 2025 லீட் பண்ணாரு. பெருசா வந்து அவர்னாலே வந்து புஷ் பண்ண முடியல. இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இன்ஜுரினால வேற போயிட்டாரு. ஒரு மாதிரி சிஎஸ்கே அவ்வளவுதானா அப்படிங்கிறப்ப இப்போ மறுபடியும் வந்து இந்த ஆக்ஷன்ல பயங்கரமான சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. 2024 சீசன் கூட ஓரளவுக்கு ஓகே. 2025 சீசன் அக்செப்டே பண்ணிக்க முடியாத ஒரு சீசன். சிஎஸ்கே இப்படி விளையாடுவாங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்துலேருந்துமே வந்து வெளியில வரணும். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து அது கர்ஜனையை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி எடுத்திருக்கிற அந்த பிளேயர்ஸை பார்க்குறப்போ பயங்கரமா இருக்கு. போன வாட்டியே வந்து ஒரு சில பிளேயர்ஸை சைன் பண்ணிட்டாங்க ரீப்ளேஸ்மெண்டா. ஒரு டெவால்ட் பிரீவ்ஸ் சைன் பண்ணியிருந்தாங்க, உர்வில் பட்டேல், ஆயுஷ் மத்ரின்னு போன வாட்டி. இந்த வாட்டி ஒரு மேத்யூ ஷாட் மேல போயிருக்காங்க. அகில் உஷேன் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நூர் அகமது டீம்ல இருக்காரு. சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ட்ரேட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து சிஎஸ்கே டோட்டலாவே மாறிடுச்சு. அண்ட் கைஸ், நான் சொல்றேன், we are in ருத்ராஜ் ஹைக்வாட் era. சிஎஸ்கே ஃபேன்ஸ், நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி எம்எஸ் தோனியை பார்த்து ரசித்து வெறித்தனமான ஃபேனாலாம் இருந்திருப்பீங்க. பட் எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் எம்எஸ் தோனிங்கிற அந்த ஒரு உருவம், ஒரு ஆரா அப்படியே வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேட் அவுட் ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ருத்ராஜ் ஹைக்வாட் அவரோட டீமில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ருத்ராஜ் ஹைக்வாட் சென்னை சூப்பர் கிங்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டாரு, ஓன் பண்ணிக்க போறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எம்எஸ் தோனி இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு போயிடக்கூடாது டீமை, ஏதாவது ஒரு நல்ல கையில் கொடுத்துட்டு போகணும், நல்ல பிளேயர்ஸ் செட் பண்ணி கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனிங்கிற ஒரு மிகப்பெரிய இடத்தை யாருனாலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவரோட ஷூஸை ஃபில் பண்ணவே முடியாது. அவர் வேற லெவல். ஓகே, ஆனா இப்போ ஒரு சஞ்சு சாம்சனை எடுத்துட்டு வந்து ஓகேப்பா சஞ்சு இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்குறாங்கல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் இருப்பாங்க எம்எஸ் தோனி போனாங்கிற கேள்வி இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு மாதிரி பயங்கரமா கட்டமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. மேபிலாம் இல்லை, இதுதான் எம்எஸோட லாஸ்ட் இயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவர் அந்த இன்ஜுரி சரியாயிட்டு ஒரு 2 வாரத்துக்கு கழிச்சு வந்தாருன்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா ஆடுவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இம்பாக்ட் பிளேயரா நீங்க பெருசா எப்போ பேட்டிங் வரும் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. மேபி அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மேட்ச் இருக்கு அப்படின்னா அந்த 10 மேட்ச்ல ஒரு 3-4 மேட்ச் தான் அவரோட பேட்டிங்கே பார்க்க முடியும். அவ்வளவுதான். அவர் வந்து ஆல்ரெடி வந்து அவரோட சம்பளத்தை குறைச்சி அவர் வந்து பாத்தீங்கன்னா 4 கோடி ரூபாய்க்கு தான் இப்போ இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் மேபி மெகா ஆக்ஷன் கிடையாது, மினி ஆக்ஷன் தான்.
மேபி அடுத்த ஒரு வருஷம் இருக்கலாமா அப்படின்னு புஷ் பண்ணி பார்க்கலாம். பட் இல்லை, அந்த ஒரு பிளேஸே வேற யாருக்காவது போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு தலைவர் ரிட்டையர் ஆயிடுவார். எம்எஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றது, அவர் வந்து எப்படின்னா வைங்களேன், அவர் வந்து இந்த சொல்லி இல்லை அப்படின்லாம் இல்லை, அவர் பாட்டுக்கு அப்படியே போயிடுவார். அப்படிதான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்தே போனார், அப்படி தான் போவார். ஓகே, கமிங் டு தி பாயிண்ட், ருத்ராஜ் ஹைக்வாட் டீம். எஸ், ருத்ராஜ் ஹைக்வாட் சிஎஸ்கேவை ஓன் பண்ணிட்டாரு. சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ருத்ராஜ் ஹைக்வாட்டோட டீமாக இருக்க போகுது. அண்ட் நம்ம இனிமேல் புது சிஎஸ்கேவை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு அப்ரோச் இருந்திருக்கும் சிஎஸ்கே கிட்ட, அது இனிமேல் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அப்போ இருந்த கேப்டன் எல்லாமே வேற, இப்போ இருக்க போகிற மைண்ட் செட்டே வேற. நிறைய யங் டேலண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கார்த்திக் சர்மா மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைக்கிறாங்க. உர்வில் பட்டேல் பயங்கரமாக ஆடுறாரு. சர்ஃப்ராஸ் கான் பல வருஷமாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறாரு. சஞ்சு சாம்சன் ஒரு பயங்கரமான ஒரு வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் உள்ளே வராரு. ஆயுஷ் மத்ரே அடுத்த ரோஹித் சர்மாங்கிற மாதிரிலாம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ருத்ராஜ் ஹைக்வாட் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படா அந்த இந்தியன் டீம் கதவை நான் உடச்சுமே எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இதுக்கப்புறம் அக்கால ஒலிங்களா நான் எடுத்துக்கிறேன்டா வாய்ப்புங்கிற மாதிரி ஒரு சீசனுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வேர்ல்டு கப் வேற வந்து அடுத்து அந்த ஓடிஐ வேர்ல்டு கப் வர போகுது. ஸோ அவரெல்லாம் கண்டிப்பாக ஒரு இதில் இருப்பார். ஸோ வேற மாதிரி ஒரு டீம். எஸ், நிறைய மைனஸஸும் இருக்குது. பவுலிங்கில் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நூர் அகமது நல்லா பண்ணுவார். பட் ஃபாஸ்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், வேற லெவலுக்கு கப் அடிச்சிருவாங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. நிறைய கன்சர்ன் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். பட் இவ்வளோ நாள் நம்ம பார்த்த அப்ரோச், இவ்வளோ நாள் நம்ம பார்த்த சிஎஸ்கே, இவ்வளோ நாள் வந்து சிஎஸ்கே எப்படி விளையாடும், இவ்வளோ நாள் இருந்த பிளேயர்ஸ் எல்லாமே டோட்டலாக மாதிரி பேபி ஆர்மியாக இப்போ உள்ள வந்து நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ருத்ராஜ் ஹைக்வாட் அவரோட சிஎஸ்கே எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எஸ், இந்த டிரான்சிஷன் அவரும் சிஎஸ்கே மட்டும் இல்ல, எல்லா டீம்லயுமே ஒரு டைம் நடக்கிறது தான். கண்டிப்பா அது வந்து நடந்து தான் தீரும். ஒரு சில டீம்ஸ் வந்து இந்த மாதிரி பக்குவமா பண்ணுவாங்க, ஒரு சில டீம்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பண்ண மாதிரி பண்ணுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் ஆனால் அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது நடந்தாகும். அதே மாதிரி டிரான்சிஷன் தோனிக்கிட்டேருந்து இப்போ ருத்ராஜ் ஹைக்வாட் கையில் வந்துருச்சு. இதை இனிமேல் அவர் எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் வந்து இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, எம்எஸ் தோனிங்கிற ஒருத்தர் இருக்கிறப்ப பெரிய நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பா ஒரு சீசன் இல்லைன்னா இன்னொரு சீசன் கப் அடிச்சிருவார். ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த டேலண்ட் இருந்துச்சு. அவர் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்ற இன்டர்நேஷனல் லெவலே கலக்கின ஒரு பிளேயர், ஒரு வேர்ல்டோட பெஸ்ட் கேப்டன் அப்படின்லாம் சொல்லலாம். பட் இதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து எல்லா சீசனும் கப் அடிப்பாங்க, இல்லை ஒரு 10 சீசன்ல 5 கப் அடிப்பாங்க, 10 சீசன்ல 8 டைம் குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஒன்று செம பீக்கில் போய் பயங்கரமான ஒரு டீமாக மாறலாம். எஸ், கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு ஒரு கப்பு அப்படிங்கிற மாதிரி போகலாம். அப்படி இல்லைனா எப்படி இருந்தீங்க நீங்கள் ஒரு காலத்தில், என்னடா இப்படி ஆயிட்டீங்கிறதும் நடக்கலாம். நான் சீரியஸாக அதான் சொல்கிறேன், அந்த மாதிரியும் நடக்கலாம். அதுதான் ஐபிஎல், அதுதான் கிரிக்கெட். ஓகே, அப்படிதான் வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து மாறும். இப்போ இவங்க எடுத்திருக்கிற முடிவு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கலாம், இல்லை மிகப்பெரிய தோல்வி. அடுத்த ஃபியூ இயர்ஸ் சிஎஸ்கேக்கு கப்பே கூட இல்லாமல் போகலாம். ஆல்ரெடி 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை கூட ஆகலை. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அப்ரோச் ஒன்று பண்ண போறாங்க, ஒரு டிரான்சிஷன் ஒன்று நடக்குது அப்படின்னா அதில் ப்ளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. அது எல்லாமே வந்து நடந்துட்டு தான் அவங்க வந்து அப்புறம் இன்னும் இருக்கிற ஃபிளாஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். மேபி லாஸ்ட் 2 இயரே அந்த ஃபிளால தான் போயிருச்சு. இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா குவாலிஃபை ஆகிட்டாங்கனாலே ஓகே தான். ஏன்னா சிஎஸ்கே கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு அந்த குவாலிஃபை பெர்சன்டேஜ். எப்போவுமே வந்து ஒரு 10-8 சீசன் குவாலிஃபை ஆவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெக்கார்டு வச்சுருந்தாங்க. அது மிஸ் ஆகாமல் இருந்தால் சரி என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட் டு சி ருத்ராஜ் ஹைக்வாட் என்ன பண்ண போகிறாரு, சஞ்சு சாம்சன் என்ன பண்ண போகிறாரு, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் மாதிரி பிளேயர் மேலே 14 கோடி ரூபா பெட் பண்ணாங்களே, என்ன பண்ணுவாங்க அவங்க, பவுலிங் யூனிட் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் எப்படி ஒர்க் ஆக போகுது, டெவல்டு பிரிவிஸ் என்ன பண்ண போகிறாரு. ஒரு எக்ஸைட்டடான ஒரு பிளேயராக இருக்காரு, டேலண்ட்ஸ் அப்படி அவ்வளோ இருக்கு அங்கே. அண்ட் அமன் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரும் ஒரு நல்ல டொமஸ்டிக் டேலண்ட். குர்ஜ்பனீத் சிங் அவர் தமிழ்நாட்டிற்காக தான் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. அண்ட் நான் ரொம்ப இன்னொரு பிளேயர் மேலே நம்பிக்கை வைப்பேன்னா சர்ஃப்ராஸ் கான், ராமகிருஷ்ணா கோஸ், இவங்க 2 பேர் மேலேயுமே நம்ம நல்லா பேசலாம். பாப்போம் என்ன நடக்கும்ட்டு. நிறையா பேசுகிறதா தான் பேசிகிட்டே இருக்கலாம். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புது சிஎஸ்கே நியூ இயரா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுமாரோ. அண்ட் ரொம்ப 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 ஹாப்பி. அண்ட் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.